வணக்கம். உங்களுக்கு ஒரு கேள்வி. எரிபொருளை எவ்வாறு சேமிக்க முடியும் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? யோசிக்கவில்லை. நீங்கள் நிறைய எரிபொருளை மிச்சப்படுத்துவதற்கான சில ஓட்டுநர் நுட்பங்களை நாங்கள் கூறப் போகிறோம். தயாராகுங்கள், ஏனென்றால் இந்த நிரல் உங்களுக்கு ஈகோடிரை பற்றி சொல்லப் போகிறது. இந்த முறைகளை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் நிறைய எரிபொருளை சேமிக்க முடியும். ஈகோடிரை. இந்த ஈகோடிரைவ் உதவிக்குறிப்புகளை பின்பற்றுவதன் மூலம் எரிபொருளில் நிறைய பணத்தை சேமிக்க முடியுமா? இந்த வீடியோவின் மூலம் வெவ்வேறு ஓட்டுநர் நிலைகளில் ஒரு வாகனத்தை எவ்வாறு ஓட்டுவது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வதற்கான சில வழிகளை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். இதன் மூலம் நீங்கள் பயணத்தின் போது பணத்தை மிச்சப்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்கள் சூழலை சுத்தமாக வைத்திருக்கவும் உதவலாம். இதுதான் முன்னோட்டக் களமா? இந்த நேரடி பாதை சுமார் 4.4 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. எரிபொருள் பயன்பாட்டை எவ்வாறு குறைக்கலாம் என்பதை இப்போது பார்ப்போம். இதற்காக இசுசுவின் நடுத்தர கடமை தினத்தை இங்கே டெஸ்ட் டிரைவ் செய்ய போகிறோம். நாம் அதிக வேகத்தில் வாகனம் ஓட்டும்போது வாகன பயன்பாட்டிற்கும் எரிபொருள் நுகர்வுக்கும் என்ன தொடர்பு? ஒரு வாகனம் மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் அது வினாடிக்கு 25 மீட்டர் வேகத்தில் வீசும் காற்றை எதிர்கொள்ள வேண்டும். வாகனத்தின் வேகம் 2 முறை அதிகரிக்கும் போது காற்று தடை 4 மடங்கு அதிகரிக்கிறது. மேலும் அதனை தாங்க நிறைய எரிபொருளும் எரிக்கப்படுகிறது. வாகனத்தின் வேகம் அதிகமானால் எரிபொருள் நுகர்வு கூட அதிகமாக இருக்கும். ஆனால் அதை சோதித்துப் பார்த்தால் எவ்வளவு தெரியும்னு? இந்த லாரிகள் ஏற்கனவே நிரப்பப்பட்டுள்ளன. இதனால் அவை சுமைகளை சுமக்க அதிகபட்ச திறனில் உள்ளன. முடிவுகளை கண்டறிய இந்த லாரிகளில் சிறப்பு எரிபொருள் நுகர்வு மீட்டர்களை நிறுவியுள்ளோம். இப்போது இந்த சோதனையை 3 வெவ்வேறு வேகங்களில் செய்வோமா? இந்த லாரிகள் எங்கள் சோதனை பாடத்திட்டத்தில் மணிக்கு 190 மற்றும் 80 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும் மற்றும் எத்தனை நாட்கள் செலவிடப்படுகின்றன என்பதை பார்க்கும். மணிக்கு 100 கிலோமீட்டரில் தொடங்கலாமா? எரிபொருள் நுகர்வு மீட்டர் மிக வேகமாக இயங்குகிறதா? இதில் 854 சிசி எரிபொருள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இப்போது மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் பார்ப்போம். இந்த முறை எரிபொருள் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தை விட மிக குறைவாகவே செலவிடப்பட்டுள்ளது. இதற்கு பிறகு மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் பார்க்கவும். இந்த முறை மீட்டர் மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தை விட மிக மெதுவாக இயங்குகிறது. மேலும் 80 கிமி வேகத்தில் எரிபொருள் இன்னும் குறைவாக உள்ளது. ரிசல்ட் வந்ததா? மணிக்கு 100 கிமி வேகத்தில் எரிபொருள் நுகர்வு எவ்வளவு? 854 சிசி. 90 கிமி வேகத்தில் இது 771 சிசி மற்றும் 80 கிமி வேகத்தில் 701 சிசி. இப்போது எரிபொருள் நுகர்வு 6.3 கிலோமீட்டர் மணிக்கு ஆகும். லிட்டருக்கு கிலோமீட்டர். அதாவது இது மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் வாகனத்தின் வேகத்தை விட
22% குறைவாக இருந்தது. இது ஒரு கிலோமீட்டருக்கு 5.2 லிட்டர். மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகம் குறைக்கப்பட்ட போதெல்லாம் எரிபொருள் சேமிப்பும் 13% அதிகரித்தது. இந்த சேமிப்பு சாதாரண சாலைகளில் எவ்வளவு வித்தியாசத்தை ஏற்படுத்தும் என்று பார்ப்போமா? டோக்கியோவிலிருந்து 100 கிலோமீட்டர் எரிபொருளை வைத்துக்கொண்டு எவ்வளவு தூரம் செல்ல முடியும் என்று பார்ப்போமா? 100 லிட்டர் எரிபொருள் 100 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்தால் 515 கிலோமீட்டர் தூரம் பயணிக்க முடியுமா? கியோட்டோவுக்கு பிறகு எரிபொருள் இல்லை. மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில், மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் 571 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோபியை அடையலாம். அதே நேரத்தில் வாகனம் ஓகர் அமாவுக்கு சற்று முன்னதாக 628 கிலோமீட்டர் தொலைவில் அடையும். ஒரு நெடுஞ்சாலையில் ஒரு திரக் ஒரு நாளைக்கு 500 கிமி பயணிக்கும் போது ஏற்படும் வித்தியாசத்தை பார்ப்போம். டீசல் விலை லிட்டருக்கு 62 ரூபாய் என்கிறால், திரக் என்பது கிமி வேகத்திற்கு பதிலாக 100 கிமி வேகத்தில் செல்ல 1000 ரூபாய் கூடுமா? இதேபோல் மாதத்தில் 25 நாட்களில் 27,094 ரூபாய் செலவாகிறது. இது ஒரு வருடத்தில் 3,24,942 ரூபாய் ஒரு வாகனத்திற்கு செலவாகிறது. அதிக வாகனங்கள் இருந்தால் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்யவும். வாகனம் எவ்வளவு வேகமாக செல்கிறது, அவ்வளவு வேகமாக அது இலக்கை அடையும் என்று நினைப்பீர்களா? ஆனால் உண்மை என்னவென்றால், இன்று என்ன வகையான போக்குவரத்து உள்ளது? வேகமான அல்லது மெதுவான வேகம் ஒரு பொருட்டல்லவா? ஈகோ டிரைவ் இன் பார்வையில் இருந்து நீங்கள் இதை பார்த்தால், நெடுஞ்சாலையிலும் வாகனத்தின் வேகத்தை குறைவாக வைத்திருக்க வேண்டியது மிகவும் முக்கியம். நீங்கள் ஒரு நகரத்தில் வாகனம் ஓட்டினால் சிக்னல்களில் நிறுத்த வேண்டும் மற்றும் அடையாளங்களை கவனிக்க வேண்டும். இதை பற்றி நீங்கள் எதுவும் செய்ய முடியாது. இங்கு எரிபொருள் சேமிப்புக்கு உங்கள் வாகனத்தின் வேகத்தை அதிகரிக்கும் விதமும், இயந்திரத்தின் RPM மற்றும் முடுக்கி பெடல் எப்படி அழுத்தப்படுகிறது என்பதும் முக்கியம். எங்கள் அடுத்த சோதனையில் தொடங்கும் மற்றும் துரிதப்படுத்தும் நேரத்தில் ஏற்றம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பார்ப்போம். முதலில் நிறுத்திய பிறகு அப்ஷிட்டிங்கின் போது ஆக்சிலரேட்டர் பெடலுக்கான அம்சம் உள்ளது. அப்ஷிட் செய்யும் போது 1400 RPM-இல் பெடலை பாதியிலேயே அழுத்த வேண்டும். இப்போது ஒரு இடத்தில் நிறுத்திய பிறகு 400 மீட்டர் தூரத்தில் வேகம் திடீரென மற்றும் வசதியாக அதிகரிக்கப்பட்டால் எரிபொருள் பயன்பாட்டில் என்ன வித்தியாசம் என்று பார்ப்போம். முதலில் டிரக்கின் வேகம் வேகமாக அதிகரித்து அதை முழுமையாக அழுத்திய போது ஊசி உடனடியாக சிவப்பு மண்டலத்தை அடைந்ததை கண்டோம். இதன் போது 400 மீட்டர் தூரத்தில் 145 சிசி எரிபொருள் இருந்தது. ஆனால் திரக்கை வசதியாக ஸ்டார்ட் செய்து அதன் வேகத்தை அதிகரித்த போது டாக்கோமீட்டரின் ஊசியும் வசதியாக நகர்ந்து கொண்டிருந்தது. அது அதன் வரம்பிற்குள் இருந்தது. என்ஜினின் RPM அதன் வரம்பை விட குறைவாக இருக்கும் போது திரக்கின் வேகத்தை அதிகரிக்க வேண்டிய இதை பாருங்கள். இந்த முறை 116 சிசி எரிபொருள் மட்டுமே குறைக்கப்பட்டது. வாகனத்தை திடீரென ஸ்டார்ட் செய்து வேகம் அதிகரிக்கும் போதெல்லாம் எரிபொருள் நுகர்வு சுமார் 29 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கிறது. இதை செய்யும் போது அப்ஷிட்டிங்கின் போது எரிபொருள் பயன்பாட்டில் பெரும் வித்தியாசம் உள்ளது என்பது நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். இந்த இரண்டின் நடுவில் நாங்கள் அதே சோதனையை செய்தபோது இந்த வரைபடத்தில் முடிவுகளை காணலாம். நகரத்தில் ஓடும் ஒரு லாரி ஒரு நாளில் 100 முறை ஓடுகிறது மற்றும் நிற்கிறது என்றால் செப்டம்பர் 2
லிட்டர் எரிபொருள் வீணாகிறதா? மாதத்தின் 25 நாட்களில் சுமார் 72.5 லிட்டர் எரிபொருள் எரிக்கப்படுகிறது. இது வருடத்திற்கு 870 லிட்டர். பணத்தால் பார்த்தால் 54,000 ரூபாய் வீணான செலவு. திடீரென வேகத்தை அதிகரிப்பதன் மூலம் அதிகபட்சம் 3 அல்லது 4 வினாடிகளை மிச்சப்படுத்துவீர்களா? எனவே நீங்கள் திடீரென்று ஒரு ஜெர்க்குடன் முன்னோக்கி நகராமல் லேசான கால்களால் அழுத்தி உயர்த்துவது புத்திசாலித்தனம். உங்கள் ஊசி பச்சை மண்டலத்தில் இருந்தால் பச்சை குறிப்புகளை சேமிக்க முடியுமா? இயந்திரத்தின் RPM மற்றும் கியர்களின் தேர்வு ஆகியவற்றுக்கு இடையில் ஒரு நல்ல சினர்ஜியை எவ்வாறு உருவாக்குவது என்று பார்ப்போம். ஏனெனில் இது வாகனத்தின் வேகத்தை தீர்மானிக்கிறது. குறைந்த RPM-இல் அதிக கியர்களை வைத்தால் அதிக RPM-இல் குறைந்த கியர்களை வைப்பதன் மூலம் கிடைக்கும் அதே வேகத்தை பெறுவீர்கள். இந்த வழியில் நீங்கள் எரிபொருளையும் சேமிக்க முடியும். இப்போது எரிபொருள் பயன்பாட்டை பார்க்க 4, 5 மற்றும் 6வது கியர்களில் ஒரு டிரக்கை ஓட்டுவோம். முதலில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டுவோம். பின்னர் 5வது கியரில், பின்னர் 6வது கியரில் ஓட்டுவோம். வித்தியாசத்தை காண்போம். டெஸ்ட் ஆரம்பிக்கலாமா? முதல் சோதனையில் டிரக் 4வது கியரில் இயங்குகிறது. இப்போது இயந்திரத்தின் RPM 2400-இல் உள்ளது. இது சற்று அதிகமாக உள்ளது, ஆனால் இது பெரும்பாலும் நகரங்களில் நிகழ்கிறது. நான்காவது கியரில் டிரக்கை ஓட்டும்போது 161 cc என்ஜின் எரிகிறது. இப்போது இந்த டிரக் 5வது கியரில் இயங்குகிறது. இன்ஜினின் R.P.M 1507. ஐந்தாவது கியரில் அதை இயக்கும்போது என்ன எரிபொருள் செலவானது? 128 cc. இப்போது இது சேட்டை கியரில் இயங்குகிறது. இதில் இயந்திரத்தின் RPM 1100 ஆகும். அது 113 cc எரிபொருளை மட்டுமே எரித்தது. அதிக கியரில் அதே வேகத்தில் வாகனத்தை இயக்குவதால் என்ஜின் RPM குறைவாகவும் எரிபொருள் நுகர்வும் குறைவாகவும் இருக்கும். மைலேஜின் அடிப்படையில் 4வது கியரில் உள்ள ஒரு டிரக் 6.2 லிட்டர் பெறுகிறது. தூரம் கிலோமீட்டரில் கடக்குமா? 5வது கியரில் 7.8 கிலோமீட்டரும் 6வது கியரில் அதே கியரில் 8.9 கிலோமீட்டரும் பயணிக்க வேண்டும். இதனால் எரிபொருள் சேமிப்பும் 26% மற்றும் 17% ஆகும். உயர் அல்லாத உயரம் குறிப்பாக நெடுஞ்சாலையில் வாகனம் ஓட்டுவதற்காக கட்டப்பட்டது மட்டுமல்லாமல் உங்கள் சூழலை சுத்தமாக வைத்திருக்க அவை மேலும் மேலும் பயன்படுத்தப்பட வேண்டும். வாகனம் ஓட்டும்போது ஆக்சிலரேட்டர் பெடல் எப்படி அழுத்தப்படுகிறது என்பதை சோதிப்போம். இந்த டிரக் 4.5 கிலோமீட்டர் தூரத்தை 2 வெவ்வேறு வழிகளில் கடக்கப் போகிறது. முதலில் இது மணிக்கு 80 கிலோமீட்டர் நிலையான வேகத்தில் ஓடும். ஓட்டுநர் பின்னர் முடுக்கி பெடலை அழுத்தி விடுவிப்பார். இதனால் அவரது வேகம் மணிக்கு 75 முதல் 80 கிலோமீட்டர் வரை இருக்கும். இது டிரக்கின் சராசரி வேகம். மணிக்கு 26 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்குமா? எனவே எரிபொருள் சிக்கனத்தில் இது எவ்வளவு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது என்பதை பார்ப்போமா? ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் டிரக்கை ஓட்டும்போது கவுண்டரும் சீரான வேகத்தில் நகர்கிறது. இது எரிபொருள் நுகர்வை அப்படியே வைத்திருக்கிறது. வேகத்தை அதிகரிக்கும் போதும் குறைக்கும் போதும் பாதத்திலிருந்து கால் அகற்றப்படும் போது எரிபொருள் எரியாது. ஆனால் அதை மிக வேகமாக அழுத்தியவுடன் எரிபொருளும் மிக வேகமாக எரியத் தொடங்குகிறது. ஒரு டிரக்கை குறிப்பிட்ட வேகத்தில் இயக்கினால் 701 cc எரிபொருள் எரிகிறது. வேகத்தை அதிகரித்தால் அது நுகரப்படுகிறது. 767 cc. ஆனால் எக்ஸாஸ்ட் பிரேக்குகளை மீண்டும் பயன்படுத்திய போது 910 cc எரிபொருள் பயன்படுத்தப்படுகிறது. தற்போதைய மொத்த எரிபொருள் நுகர்வை பார்த்தால் வேகம் அடிக்கடி அதிகரிக்க காரணமாக எரிபொருள் நுகர்வு 10% உச்சத்திற்கு வந்துள்ளது. வேகத்தை குறைப்பது மற்றும் பிரேக்குகளை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவது 23% அதிகரிக்க உள்ளது. வேகத்தை குறைத்த பிறகு வேகம் அதிகரிக்கும் போது எரிபொருள் நுகர்வு கொண்டது.
நீங்கள் வழக்கமான சாலைகளில் அல்லது நெடுஞ்சாலையில் வாகனம் ஓட்டும்போது ஆக்சிலரேட்டர் பெடலை மிதித்து திடீரென வேகத்தை குறைக்க வேண்டும் என்பது ஆலோசனை. அதிகரிக்க வேண்டாமா? நீங்கள் வாகனம் ஓட்டுகிறீர்கள் என்பதையும் உங்கள் டாக்கோகிராப்பிலிருந்து பார்க்கலாம். வாகனம் ஓட்டிய பிறகு உங்கள் டாக்கோகிரா வாசிப்பை சரிபார்ப்பது நல்லது. இரவில் நெடுஞ்சாலையில் வேகமாக ஓட்டும்போது இது பெரும்பாலும் நடக்குமா? ஓட்டுநர் முன்னால் செல்லும் வாகனத்தை நெருங்கி அதை முந்திச் செல்ல இடம் தேடுகிறார். இதன் காரணமாக எரிபொருள் சேமிப்பு வெகுவாக குறைகிறது. அதிக போக்குவரத்து இல்லாத நெடுஞ்சாலையில் நீங்கள் வாகனம் ஓட்டுகிறீர்கள் என்றால் எரிபொருளை சேமிக்க ஒரு குறிப்பிட்ட வேகத்தை வைத்திருப்பது எப்போதும் நல்லது. இதனால் முன்னால் செல்லும் வாகனத்தின் காரணமாக திடீரென உங்கள் வேகத்தை குறைக்கவோ அல்லது அதிகரிக்கவோ வேண்டியதில்லை. ஓட்டுநர் தனது வாகனத்தின் வேகத்தை குறைக்கும் போது எரிபொருள் நுகர்வில் தாக்கம் ஏற்படும். டீசல் என்ஜினின் வேகத்தை குறிக்கும் போது அவர் காலில் இருந்து தனது பாதத்தை அகற்றுவது, எரிபொருள் உட்செலுத்துதலும் நிறுத்தப்படுவதை நீங்களும் காணலாம். அப்போது எரிபொருள் பயன்படுத்தப்படுவதா என கேள்வி எழுகிறது. டீசல் என்ஜினின் மிகப்பெரிய அம்சம் என்னவென்றால் வேகத்தை குறைக்கும் போது எரிபொருளை பயன்படுத்தாது. எங்கள் சோதனையில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் ஒரு டிரக் 300 மீட்டர் முன்னதாக நிறுத்த முயற்சிக்கிறது. முதலில் ஓட்டுநர் 100 மீட்டர் முன்பு பிரேக்குகளை பயன்படுத்துகிறார். இரண்டாவது சோதனையில் ஓட்டுநர் 200 மீட்டருக்கு முன்பு நிறுத்த முயற்சிக்கிறார், ஆனால் பிரேக்கை பயன்படுத்தவில்லை. மூன்றாவது சோதனையில் ஓட்டுநர் 300 மீட்டர் முன்பு முடுக்கியிலிருந்து காலை கொடுத்து என்ஜின் பிரேக்கின் உதவியுடன் மட்டுமே டிரக்கை நிறுத்துகிறார். ஓட்டுநர் ஆக்சிலரேட்டரில் இருந்து காலை எடுக்கும்போது எரிபொருள் நுகர்வு என்ன வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது என்பதை பார்க்க வேண்டும். பார்க்கலாமா? ஓட்டுநர் தனது இலக்கிலிருந்து 1 மீட்டர் தொலைவில் இருந்தபோது கால் பிரேக்குடன் வெளியேற்ற பிரேக்கையும் பயன்படுத்தத் தொடங்கினார். இது ஆகஸ்ட் 27 முதல் 8 வரை உள்ளது. சிசி இன்ஜின் எரிகிறதா? இரண்டாவது சோதனையில் டிரைவர் தரைக்கு 200 மீட்டர் முன்பு டிரக்கை நிறுத்தத் தொடங்கினார். அது எரிபொருளை செலவழித்ததா? 21 சிசி. மூன்றாவது சோதனையில் ஓட்டுநர் 300 மீட்டர் தூரத்திலிருந்து முடுக்கி பெடலில் இருந்து தனது பாதத்தை அகற்றினார். இதனால் எரிபொருள் செலுத்தப்படவில்லை மற்றும் மருந்து தானாகவே நிறுத்தப்பட்டது. மேலும் அது 0.9 சிசி எரிபொருளை மட்டுமே பயன்படுத்தியது. டிரக் நிற்பதற்கு சற்று முன்பு கிளட்ச் பெடலை அழுத்தினால் எரிபொருள் நுகர்வு குறைகிறது. எனவே 300 மீட்டர் தூரத்திற்குள் டிரக் வெவ்வேறு வழிகளில் நிறுத்தும் போது எரிபொருள் நுகர்வில் எவ்வளவு வித்தியாசம் உள்ளது என்பதை காணினோம். ஆக்சிலரேட்டர் பேனலில் இருந்து பாதத்தை அகற்றுவதில் டிரைவர் வித்தியாசத்தை ஏற்படுத்தும் போது அது எரிபொருள் நுகர்விலும் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. சுறுசுறுப்பான ஓட்டுநர், இது பாதுகாப்பான ஓட்டுநர். அதற்காக நீங்கள் நீண்ட சரிவில் செல்லும் போது வாகனத்தின் முடுக்கி பேனலில் இருந்து உங்கள் காலை எடுத்து வாகனத்தை இனர்ச்சியா வழியாக இயக்க விடுவது நல்லது. எரிபொருளில் இல்லையா? சுற்றுச்சூழல் ஓட்டுதலின் ரகசியம் உங்கள் வாகனத்தை நீங்கள் எவ்வாறு ஓட்டுகிறீர்கள் என்பதில் உள்ளது. அதிக வருமான இணைப்புகள் எரிபொருள் சேமிப்பை பாதிக்கும் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். 1 நிமிடத்திற்கு வருமானத்தை இணைக்க எவ்வளவு எரிபொருள் பயன்படுத்தப்படுகிறது என்று பார்ப்போம். இந்த நேரத்தில் இயந்திரத்தின் சுழற்சி 600 RPM இருக்கும் மற்றும் ஏர் கண்டிஷனர் இயக்கத்தில் இருக்கும் என்று பார்ப்போம். (14.3 1 நிமிடம். சிசி இன்ஜின் எரிகிறதா?
அப்படியென்றால் 1 மணி நேரத்தில் பயன்படுத்தப்பட்ட எரிபொருள் 858 சிசி அல்லது சுமார் 1 லிட்டர் என்று அர்த்தமா? இந்த ஓட்டுநர் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஓய்வெடுத்தால் அவர் சுமார் 2.6 லிட்டர் எரிபொருளை செலவிடுகிறார். அதாவது ஒரு மாதத்தில் 64.4 லிட்டர் மற்றும் 1 வருடத்தில் 772.2 லிட்டர். நீங்கள் ரூபாயை பற்றி பேசினால் நீங்கள் சுமார் 50,000 ரூபாய் இழக்கிறீர்களா? தேவைப்படாத போது என்ஜினை அணைப்பதை உங்கள் ஓட்டுநர் வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். மேலும் அவரது வாகனத்திலிருந்து வெளியேறும்போது கூட என்ஜினை அணைக்க மறக்காதீர்கள். இதுவரை சொன்ன டிப்ஸ்களை மீண்டும் ஒருமுறை பார்ப்போமா? வேகத்தை குறைவாக வைத்திருங்கள். எங்காவது நிறுத்திய பிறகு திடீரென்று அல்ல, ஆனால் வசதியாக வேகத்தை அதிகரித்து இயந்திர RPM-ஐ குறைவாக வைக்கவும். வாகனம் ஓட்டும்போது முடிந்தவரை அதிக கியர்களை பயன்படுத்தவும். ஆக்சிலரேட்டர் பெடலுக்கு அதிக அழுத்தம் கொடுக்காமல் குறிப்பிட்ட வேகத்தில் ஓட்டவும். வேகத்தை குறைத்து எரிபொருளை சேமிக்கும் போது அதிக என்ஜின் பிரேக்குகளை பயன்படுத்தவும். வாகனம் ஓட்டாத போது குறைந்தபட்சம் கண் இணைப்பை செய்யுங்கள். உங்களுக்கு தேவையில்லாத போதெல்லாம் இயந்திரத்தை அணைக்க மறக்காதீர்கள். இந்த 6 விஷயங்களை மனதில் வைத்துக் கொண்டால் நீண்ட நாட்களுக்கு எரிபொருளை மிச்சப்படுத்தலாம். நீங்கள் எக்கோவை ஓட்டினால் உங்கள் வாகனம் சுற்றுச்சூழலில் கார்பன் டை ஆக்சைடை குறைக்கும். உங்கள் சூழல் நட்பு கண்காணிப்பு நிறுவனத்தை நம்புமாறு உங்கள் வாடிக்கையாளர்களையும் அவர்களைச் சுற்றியுள்ளவர்களையும் கேட்க முடியுமா? மைக்ரோ டிரைவிங் உங்கள் எதிர்காலத்தை தொழில் ரீதியாக மட்டுமல்ல, முழுமையான வெற்றியுடனும் மேம்படுத்த உதவும். எரிபொருளை சேமிக்க நீங்கள் நிறைய செய்யலாம். அதை தொழில்முறை நிபுணராக செய்வீர்களா?